நம்ம சிவபுராணத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா முதல் வரி வந்து நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அதுவே ஒரு ரகசியம். நம சிவாய வாழ்க, சிவாய நமன்னு சொல்ல, நம சிவாய நமான்னு சொல்லிட்டாரு முதல்ல. நீங்க அடுத்து நமக்கு உயிர் வந்துங்க ஐயா, அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதான்னு. சரீரம் நிச்சயம் அல்ல, இந்த உயிர் வந்து நிச்சயமான அடுத்த நொடி கூட தெரியாது. சிவபெருமானை வழிபடுவது என்பது பல பிறவைகளில் நாம் செய்த தவத்தினால் தான் கிடைக்கும். அனைவராலும் வழிபட முடியாது, அனைவராலும் கடவுளை வழிபட முடியாது. நீங்க எல்லாராலையும் முடியும் நினைக்கிறீங்களா? பகவத் பாதால் சொல்ல கதம் அக்கிருத புண்ணியா பிரபவதி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா. துதி செய்வதோ வணங்குவதோ புண்ணியம் செய்யாதவர்களினால் எப்படி முடியும் என்று கேட்கிறார். அது போன்று மாணிக்கவாசக சுவாமிகள் நமசிவாய வாழ்க, நமஹான்னு சொல்லக்கூடிய நமஹா, நமஹான்னா நமஸ்கரிக்கின்றேன், போற்றுகிறேன், எடுத்த உடனே போற்றுகிறேன். நான் என்னை சரணாகதி அடைந்து விடுகிறேன், அதாவது சரணாகதி அடைந்துதான் சிவபெருமானை அடைய முடியும். நமசிவாய வாழ்க. நம்ம என்ன வாழ்க சொல்றதுன்னா, அந்த நாமாக்கு ஒரு வாழ்க, நம்ம வாழ்கன்னு சொல்லி இதுன்னா லௌகிகமா சொல்ற வாழ்க வாழ்க அப்படி இல்ல. ஜெய ஜெயான்னு இப்ப சண்டிக்கு நான் சொல்லுவோம், அம்பாளை துதி பண்ணும், ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னா நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது, நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது. இந்த சிவபெருமானின் அனுகிரகமானது நம்ம மேல் விழுகிறது, நம்ம மேல அந்த அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. அப்படி பார்க்கும்போது நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவபெருமானுடைய பாத கமலங்களுக்கு என்னுடைய பாதம் தாங்க ஐயா, பாதம் தான் எல்லா ரகசியம். ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல என்ன பண்ணுவாங்க, குருவுடைய பாத கமலங்களை இந்த சிரஸ்ல வச்சுப்பாங்க. ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும்போது குரு அங்க இல்லாட்டா கூட அதுக்கு பேர் சாம்பவி தீட்சைன்னு பேரு. சாக்தத்துல, சைவத்துல நம்ம பார்த்திருக்கோம், சுவாமி உற்சவம் வரும்போது சாம்பவி தீட்சை. அந்த குருவுடைய பாத கமலங்களை நம்முடைய சிரசில் வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள். அது போன்று கடவுளின் பாத கமலங்கள், பாதத்தில் தான் எல்லா சக்தியும் இருக்குங்க. பாதத்துல கட்டை விரல் தான். ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது கூட தொடக்கூடிய வாய்ப்பு இருந்தா, சில பேர் தூரத்துல குருவா இருந்தா தூரத்துல இருந்தே நம்ம கும்பிடுறோம், தொடக்கூடிய வாய்ப்பு இருந்தா அந்த கட்டை விரல்களை தொட வேண்டும். கட்டை விரல்ல இருந்தா எல்லா ஒரு முக்கியமான இடா பிங்களா இந்த நாடி எல்லாம், அதுக்கெல்லாம் மூலம் பார்த்தோமானால் இந்த கட்டை விரல். ஒவ்வொரு விரலுக்கு ஒரு வெறும்னே கடவுள் ஷேப் கொடுக்கல. எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. மூக்கும் காது ஒன்னா இருக்கா? இல்லையே. கடவுள் நம்ம சாதாரண ஒரு மனிதன் படைக்கும் பொழுது இப்படி படைத்திருக்கிறார் என்றால், கடவுள் படைத்திருக்கும் பொழுது எவ்வளவு யோசித்திருப்பார். கண்டிப்பா பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் அவர்தான். அந்த ப்ரோக்ராம்ல எந்த தவறுமே இல்ல, எல்லாம் பர்ஃபெக்ஷன், அந்த கோடு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்படி என்றால் அந்த நாதன் தாழ் வாழ்க, சிவபெருமானுடைய பாத கமலங்களை நாம் வணங்கினோமானால் நமக்கு அடுத்து வரக்கூடிய பயன்கள் எல்லாம் வந்துடும்.